அன்பு யோகியே, ஆனந்த சுரூபமே, இனிய அருளாசிர். நீ இல்லாத இடம் ஏது? காலம் ஏது? கால நிகழ்வுகள் தான் ஏது? நீ எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இருந்தேதான் வருகிறாய். உதாரணமாக, நீ ஒரு புகைப்படத்தில் நீ நிறைந்திருக்கிறாய் அல்லவா? அது எப்படி சாத்தியமானது? கேமரா மூலமாக எடுக்கப்படும் புகைப்படத்தில் நீ புகைப்படமாய் இருக்கிறாய். உனது செல்போனில் நீ அதில் ஸ்டேட்டஸ் படமாய் இருக்கிறாய். ஆடியோ பதிவில் நீ குரல் பதிவாய் இருக்கிறாய். வீடியோ எனும் பதிவில் நீ ரூபத்தோடு, இயக்கத்தன்மையோடு பாடி, பேசி, கவிதை கூறி, கட்டுரை எழுதி, அதில் நடித்து காட்டி என நீ எவ்வளவு அழகாக வெளிப்படுகிறாய். இதுவெல்லாம் எப்படி சாத்தியம்? நீ இந்த செல்போனில் மட்டுமா இருக்கிறாய்? இணையதளம் எனும் நெட்டில் நீ வாழ்கிறாயே. யூடியூப் போன்ற சேனல் வரிசையில் எப்போது பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் நீ இருக்கிறாய் அல்லவா? தேடினால் போதும் நீ தோன்றுகிறாய். எனில் இது சாதாரண விஞ்ஞான அறிவின் மூலம் இதுவெல்லாம் சாத்தியம் எனில், நீயே பேரறிவு நிலையில் எல்லையற்று இருக்கிறாயா இல்லையா? அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீ இங்கு வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த சரீரத்தை விட்டு விலகுகிலேயே அதில் பதிந்து விடுகிறது உன் தோற்றம். ஆம், இந்த வாழ்க்கை எனும் அலைவரிசையில் நீ இருக்கிறாய். அதோடு ஒவ்வொரு அணுவிலும் புகைப்படம் போல், ஆடியோ வீடியோ போல் நீ ஒளியாக நிறைந்து நின்று விடுகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த உடல் உருவம் எனும் தோற்றம்